அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. மேம், 2 பொடி ரொம்ப பிரமாதமா செய்து கொடுத்தீங்க. அதுல ஃபர்ஸ்ட் அட்டகாசம், நம்மளுடைய உடலுக்காகவே நீங்க ஆரோக்கியத்துக்கு செய்து கொடுத்தீங்க. அடுத்தது எல்லாருமே தேடி விரும்பி போய் சாப்பிடக்கூடிய ஒரு பருப்பு பொடி செஞ்சீங்க. இப்ப 3வது என்ன செய்ய போறீங்க? இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்ற மிளகா பொடி. இட்லி தோசை பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை எள், எண்ணெய், மிளகாய் வத்தல், உப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள். ஃபர்ஸ்ட் இதுக்கு வெள்ளை எள்ளை மட்டும் தனி இதுல வறுத்து எடுத்துக்கிறேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வெள்ளை எள்ளு வெறும் இதுல போட்டு வறுத்துக்கணும். சிறக்க வெடிக்கும், நல்லா படன்னு அது வரைக்கும் வறுத்துடணும். ஓகே. 10 நிமிஷத்துல வறுத்து வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு பொடி பண்ணோம்னா பொடி ரொம்ப நாளைக்கு நிக்கும். ஓகே. சுட சுட பொடிய பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அது இத்து சுட்டிட்டுன்னா அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பருப்போட அந்த கிறிஸ்ப் போயிடும். நிறைய பேர் பொடி பிரியர்கள் இருப்பாங்க. அதுவும் இட்லிலாம் அப்படியே நல்லா பொடி இட்லின்னு சொல்லி தூவி எல்லாம் சாப்பிடுவோம். ஆனாலும் அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த மெத்தட் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அப்படி பொடியெல்லாம் நம்ம பொறுமையா என்ன எப்படி சமைக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நீங்க செய்து காட்டின 3 பொடியுமே 10 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டீங்க. ஆமா, இது ஒரு நிச்சயமா இப்ப இன்னைக்கு நான் பண்ணின பொடியெல்லாம் ஒரு 2 பேர் ஃபேமிலி 3 பேர் ஃபேமிலினா அது அவங்க பாட்டு ஒரு 20 நாளைக்கு அதை வச்சுன்னு சாப்பிடலாம். செவக்க வந்துடுச்சு, சரியா? சரி. கலர் மாறிடுச்சு. இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. எள்ளு வறுத்தாலே அது ஒரு மனமே தனி. ஆமா. இப்ப இதுல உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா போறோம். இதுல பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினாங்க. எண்ணெய் நல்லா சூடேறிய அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்க்கிறாங்க. நல்லா ஒரு கரண்டி உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 3/4 கரண்டி கடலை பருப்பு போட்டிருக்கேன். ஓகே. வரமிளகா தூள். இந்த இதுக்கு ஒரு 10 மிளகா இருந்தா போதும். அதுக்கு மேல வேண்டாம். இல்ல உங்களுக்கு நல்ல காரமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கணும். சரி. பருப்பு 2 நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துடணும். ஓகே. இனிமேல் நம்மளும் இதே மாதிரி ஒவ்வொரு விதமான பொடி நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு 10 மினிட்ஸ் தான் கண்டிப்பா நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம் கிச்சன்ல இருந்து இப்படி ஒவ்வொரு விதமான பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு அவசரமான சிச்சுவேஷனுக்கு அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பொடி வகைகள் இருக்கு. சாதத்துல பிசைஞ்சுக்கிறதுக்கு இது தவிர தனியா பொடின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அதுவும் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். தேங்காய் பொடின்னு ஒண்ணு இருக்கு. அதையும் நல்லா தேங்காயை வறுத்துட்டு பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணி வச்சிருந்தோம்னா அதுவும் சாதத்தோட கலந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப வர வர நம்ம நிகழ்ச்சிகள்ல அதெல்லாம் செய்யலாமா? நிறைய பொடி வகைகள் இருக்கு. நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பொடி பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதை மிக்சியில போட்டு பொடி பண்ணலாம். ஓகே. இது எப்படி பொடி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மிளகா வத்தலையும் உப்பையும் போட்டு பொடி பண்ணிடணும். சரி. இதுல இன்னொரு டிப்ஸ் இருக்கு. என்னன்னா இதுக்கு உரப்பா திதிப்பாவும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கடைசியில ஒரு ஸ்பூன் சுகரையும் போட்டு அரைச்சிட்டா இனிப்பு பிடிக்கும்ன்றதுக்காக இட்லி பொடியில சர்க்கரை.
இது அரைப்பட்டிருக்கு. இதுல இந்த பருப்பு போட்டுடலாம். சரி. எள்ளு வந்து கடைசியா தான் ஆட் பண்ணுவேன். பொடியை எடுத்துமா. ஸோ வெள்ளை எள்ளையும் இப்ப கடைசியா போட்டு 2 சுத்தி சுத்தி. ரெடிமா. ரொம்ப சிம்பிளா அழகா வந்து இந்த மிளகாய் பொடி வந்து செய்து காட்டினாங்க. தோசை இட்லியோட தொட்டு சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. நல்லெண்ணெய் உள்ள எள்ளோட வாசம் வந்து அற்புதமா இருக்கு. அற்புதமான இந்த இட்லி பொடி வந்து மேம் நமக்காக ரொம்ப பிரமாதமா செய்து காட்டினாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம். 3 பொடி செஞ்சீங்க. 3ம் வந்து ஒவ்வொரு விதமான சுவை. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. எஸ்பெஷலி இந்த இட்லி பொடி சான்ஸே இல்ல. சூப்பர். தேங்க்யூ. கண்டிப்பா இனிமே இதுதான் நானும் வீட்ல ட்ரை பண்ணி பார்க்க போறேன். தேங்க்யூ சோ மச் மேம். இட்லி தோசை பொடி செய்யும் முறை: கடாயில் வெள்ளை எள் தனியாக வறுக்கவும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வரமிளகாய் சேர்த்து நன்கு வறுக்கவும். மிக்சியில் மிளகாய் வத்தல், உப்பு சேர்த்து அரைக்கவும். மற்ற மசாலா அனைத்தையும் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். இறுதியாக வெள்ளை எள் சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து பின் இட்லி தோசை ஆகியவற்றுடன் சேர்த்து சாப்பிட்டால் சுவையான இட்லி தோசை பொடி தயார்.